கேஎஸ் கருள் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. 5/10/11/2025ங்க. 5/11/2025 இன்றைக்கி விற்பனை பதில் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் நாட்டுக்குட்டை காரி மாடுங்க, கிடாரி கண்ணோடு இருக்குது. நேரம் 2 லிட்டர் பால் கறவை அசால்ட்டாக கறக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவான மாடு, சின்ன மாடு, குட்டை மாடுங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு உழவு வளத்தோடு இருக்கக்கூடிய கிடையாது, ஒரு 6 பல் கிடாரி செனக்கிடாரி இருக்குதுங்க, ஒரு காரி காலக்கண்ணு இருக்குதுங்க, ஒரு கிரில் வரக்கூடிய நல்ல கலர் பேச்சில் வரக்கூடிய கிரு கிடாரி இருக்குதுங்க. வீடியோ பதிவுகளை நீங்கள் முழுமையாக பாருங்கள். என்ன தேதி சொல்லியிருக்கிறோம், என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம், என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இருக்குங்க. இந்த விற்பனை பதிவில் முதல் பதிவில் பார்க்குறதுங்க, ஒரு 11 மாதங்களான சுத்தமான கண்ணுங்க. காங்கை மாடலுக்கு எந்தளவுக்கு சுத்தம் பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி வாங்கி இருக்கக்கூடிய வடந்திய கன்று, வேறு கன்று, கிடாரி கண்ணுங்க. சுத்தம் தெளிவுங்க. திமிழ் அமைப்பு நல்ல திமிழ் அமைப்பு இருக்குங்க. கைகால் ஊக்கம் இருக்கும். கலர் வந்து பார்த்திங்கன்னா கிரில் இந்த கலர் பேட்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேராக தான் வரும்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் விரும்பக்கூடிய கலருங்க. கண்ணுக்கு வயது 11 மாதம்ங்க. இருக்க வேண்டிய துளி தெளிவாக இருக்குதுங்க. மடிக்காமல் சுத்தம், கைகால் ஊக்கமுங்க, பின்மாடு, வால் சன்னம், நல்ல பேக் வெயிட்டோடு இருக்கக்கூடிய பின்மாடுங்க. மற்றபடி உங்களுக்கு மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குதுங்க. மூக்கணம் குத்தி அனுப்பிச்சு சொன்னாலும் அனுப்பிச்சி கொடுத்துடலாமுங்க. மாடு நல்ல பெருவட்டாகுங்க. வயது 11 மாதமான கன்று, வடந்திய கன்று, கிருக்கன்று, கிடாரி கன்றுங்க. நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25வது கிலோமீட்டரில் இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்ம் வந்து கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. 2 இடத்துலையுமே பதிவுகள் இருக்குங்க. மாடுகள் கன்றுகள் நிறையா வச்சுருக்கிறோம். நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம். அதேமாதிரி நேரில் வர முடியாதவங்க நீங்கள் எப்பவும் போல் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயின்ட் வாடகைகள் 100% அனுப்பிச்சி கொடுக்குறோங்க. வீடியோ பதிவில் பார்த்துருக்கிற கன்று பிடிச்சிருந்ததுன்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு விவரங்களை விளைநிலவரத்தை கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. 11 மாதமான சுத்தமான கண்ணுங்க, வடந்திய கன்று, கிற்கன்று, கிடாரி கண்ணுங்க. விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 21,500 சொல்லியிருக்கிறோமுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கரெக்டான பட்ஜெட்டுங்க. நம்மளுடைய வாடிக்கையாளர்கிட்ட தெரிஞ்ச வாடிக்கையாளர்கிட்ட இருந்ததுங்க. இன்றைக்கி தான் கொண்டு வந்திருக்கிறோம். நல்ல வாய்க்கடிசுங்க. இருந்த இடத்துல எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கமும் இருக்காது. நல்ல வாய்க்கடிசு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா புத்தி குணத்துலேயும் நல்ல புத்தி குணமாக இருக்கும். மாடு நல்ல பெருவட்டாக வந்து சேரக்கூடிய மாடுங்க. விற்பனை விலை 21,500ங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. டெய்லியும் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் யூடியூப் ஆன் பண்ணியுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நிற்கும். ஒரு சில நண்பர்கள் வந்து வீடியோ வந்து வர்றதில்லை, லேட்டாக வருதுன்னு சொல்கிறாங்க. அதற்கு வந்து நீங்கள் டெய்லியும் போடக்கூடிய வீடியோக்களை விளம்பரங்களை ஓட்டி விடாமல், வீடியோவை வந்து ஓட்டி விடாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யூடியூப் ஆன் பண்ணியுமே நீங்கள் தேடுறதுக்கு முன்னாடி வந்து நிற்குங்க. வீடியோ பதிவு விற்பனை பதிவில் 2வது விற்பனை பதிவாக பார்த்துட்டு இருக்கிறேங்க. நல்ல மடி செட் இருக்கக்கூடிய மாடுங்க. தஞ்சாவூர்னு அதாவது நாட்டுக்குட்டை மாடுங்க. கொம்பு நல்ல வட்டக்கொம்பு அமைப்புங்க. மடிகாம்பு சுத்தம், தெளிவான மடிகாம்பு சுத்தம் இருக்கும். அதேமாதிரி நல்ல சாதுவான குணத்தில் இருக்குதுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாட்களான நல்ல வளமாக இருக்கக்கூடிய கன்றுங்க, கிடாரி கன்று. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்குட்டை கண்ணோட சேர்ந்தது தானுங்க. கறந்து முடித்தாலும் மாடு கன்று நம்ம விற்பனை செஞ்சோம்னாலும் நஷ்டமாகாத மாதிரி விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு தரமான விலையில் போட்டிருக்கிறோமுங்க. மாடு பல்லு சேர்ந்துக்கிச்சுங்க. 3வது கன்று. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடசலான மாடுங்க. எப்போவுமே கன்று போட்டால் வந்து மாடு உடஞ்சிடும்னு சொல்லுவாங்க. அந்த உடையக்கூடிய மாடுகள் அப்படிங்கிறது பால் தெளிவாக இருக்கும். அதே மாதிரி சினை பிடிக்கிற தன்மை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து நம்ம என்ன சேர்க்கை பண்ணும்போது டக்குன்னு சினை பிடிச்சிக்குங்க. நல்ல வட்டக்கொம்புங்க. நல்லா ஜெட் பிளாக்காக இருக்கக்கூடிய காரி மாடுங்க. சுத்தம் தெளிவாக இருக்குது. கன்று வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்குட்டையில் ஒரு கிராஸ் கன்றுன்னு சொல்லாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக வரக்கூடிய கன்றுங்க. நல்லா நாளைக்கு பெருசாகி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாண்டல் கலரில், பிஸ்கட் கலரில் வருங்க. அதே மாதிரி உங்களுக்கு கன்று வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு 12லேருந்து ஒரு 15 ரூபாய்க்கு நம்ம ஒரு 8 மாதம் ஆகும்போது விற்பனை செஞ்சிடலாம். அந்தளவுக்கு நல்ல தரமான கன்று. கறவைக்கு நல்ல ஒழுக்கமுங்க. தலையத்துலேருந்தே வந்து கால் அணைச்சி பழக்கியிருக்கிறாங்க. இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வயசான பெரியவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து கால் கட்டுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. சும்மா நீங்கள் பேருக்கு தொடுத்திங்கன்னா போதும். நல்ல ஒழுக்கம். கறந்துட்டு நம்ம எந்திரிக்க வரைக்கும் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளியும் கூட அசைவு இருக்காதுங்க. அதே மாதிரி கால் கட்டுறதுக்கும் எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. சும்மா யார் வேணாலும் சின்ன குழந்தை கையில் கொண்டு போய் கைத்து கொடுத்திங்கனாலும் சும்மா கைத்து சுற்றி விட்டோம்னாவே போதும். மாடு வந்து எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க. நீங்கள் முடிச்சு போட்டு இறுக்கி உராஞ்சூருக்கு வச்சு கட்டணும் அப்படிங்கிறதே கிடையாது. ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு கயிறு எடுத்துகிட்டு போய் லேசாக காலில் தொடுத்து விட்டிங்கன்னா மாடு புட்டாட்டு நிற்கும். நேரம் வந்து பார்த்திங்கன்னா பாலோட அளவு சொன்னால் நம்ப முடியாத அளவுக்கு இருக்குங்க. 2 லிட்டர் பால் அப்படிங்கிறது கறந்துட்டு நம்ம கன்று கொடுக்கலாம். மாடு உடச்சலாக இருந்தாலும் கன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குங்க. மற்றபடி கறவைக்கு எந்த தொந்தரவும் இல்லாத மாடுங்க. ஒரு நாளைக்கு 2 லிட்டர் பால் ஒரு நேரத்துக்கு 2 லிட்டர் பால் வேணும்னா இந்த மாட்டை செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க.
3ஆம் ஈத்து மாடுங்க. கன்று கிராஸ் கன்று, நாட்டுக்குட்டை கிராஸ் கன்றுங்க, கிடாரி கன்று. அதே மாதிரி கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். பூங்காம்பு தெளிவாக இருக்குங்க. பால் 4 காம்புலேயும் ஒரே மாதிரி பால் வரும். விற்பனை விலை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறந்துக்கலாம். விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா 29,000 ரூபாய்ங்க. அனுசரித்து முன்ன பின்ன கொடுக்கலாமுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க. நல்ல ஜெட் பிளாக் மாடுங்க. நாளைக்கு மாடு வந்து பார்த்திங்கன்னா கறந்து முடித்தோம்னாலும் நாளைக்கு ஒரு இளம் சனை பேரில் கொடுத்தா கூட ஒரு 20 ரூபாய்க்கு தாராளமாக விற்பனையாகக்கூடிய அளவுக்கு மாடு வந்து தரமாக இருக்கும். அதே மாதிரி நல்ல வாய்க்கடிச்சுங்க. தீவனம் அளவான தீவனம், குறைஞ்ச பராமரிப்பில் ஒரு நேரத்துக்கு அதிக பால் கறக்கணும் அப்படின்னா இந்த மாடை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. வீடியோவில் 3வது பதிவாக பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆறுபல் கிடாரிங்க. 2ஆம் ஈத்து ரொம்ப சாதுவான குணம்ங்க. கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலணிக்க வேண்டியது இல்லைங்க. பல் 6ங்க. சுத்தம் தெளிவாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சௌகரியமாக இருக்கக்கூடிய கிடாரிங்க. உழவு பழக்கம் தெளிவாக இருக்கக்கூடிய கிடாரிங்க. இருந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கம் முதல்ல பழக்கி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. மறுபடியும் வந்து ஏதோ ஒரு மாடு இல்லை அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா மலத்தளி வச்சு ஓட்டிக்கிறாங்க. உழவுக்கு நம்ம 2 சைடில் ஏதோ ஒரு சைடு வச்சு போட்டிக்கலாம். பல் 6ங்க. சுத்தம் தெளிவாக இருக்குது. கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா கட்டுவிடாமல் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொறுமையான குணத்தில், ரொம்ப சாதுவான குணத்தில், நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடாரில் வந்து தலையதுலேயே வந்து 1.5 லிட்டர் பால் அப்படிங்கிறது சாதாரணமாக கறந்துட்டு இருந்ததுங்க. கரூர் பக்கத்தில் அரவக்குறிச்சியில் இருந்த கிடாரிங்க. சுத்தம் தெளிவாக இருக்கும். உழவு பழக்கத்தோடு இருக்குதுங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 8 மாதம் சினையாக இருக்குது. சுத்தம் 6 பல் கிடாரிங்க. உழவு பழக்கம் இருக்குதுங்க. 8 மாதம் சினை. நல்ல மயில கிடாரி. மூஞ்சி கருப்பு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாத கால் கருப்பு. சினை நிலவரம் 8 மாதம். கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். மற்றபடி கொம்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கூடி உள்ளே வரும்போது நல்லா வட்டக்கோம் அமைப்பில் வந்து சேருங்க. மாடு நல்ல தோல் நைஸு, தெளிவான தோல் நைஸுங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடசலாமல் இருக்குது. சினை நிலவரம் அப்படிங்கிறது 8 மாதம்ங்க. இன்னொரு 40 நாள் வந்து கன்று போடக்கூடிய அளவுக்கு தெளிவாக இருக்குது. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. 6 பல் கிடாரி, 8 மாதம் சினை நிலவுங்க. உழவு பழக்கத்தோடு இருக்குது. விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 37,000 ரூபாய்ங்க. கொண்டு போய் நீங்கள் உழவு ஓட்டுறனாலும் ஓட்டிக்கலாமுங்க. வண்டியில் பூட்டி ஓட்டுறனாலும் ஓட்டிக்கலாம். கன்று போட்ட பிறகு கறவை காலணைக்க வேண்டியது இல்லைங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 காம்பில் பால் வர்றதுக்கு உண்டான தெளிவான கேரண்டி, அதே மாதிரி காங்கேயம் கன்று போடுறதுக்கு உண்டான தெளிவான கேரண்டி நம்ம தெளிவாக கொடுத்துட்றோம். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க.
விற்பனை பதிவில் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜெட் பிளாக்கு, சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க. கண் நல்ல பேய்காரின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ஜெட் பிளாக்காக இருக்கும். நல்ல படபடப்பாகவும் இருக்குங்க. சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். அருந்தாடை தொப்புள் கூட இல்லைங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல திமிழ் அமைப்பு இருக்குங்க. உடம்பு வச்சு வரும்போது கண் தெளிவான கண்ணாக வந்து சேரும். நல்ல ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய கண்ணுங்க. நல்ல பேய்காரின்னு சொல்லக்கூடிய நல்ல அடற்காரியாக வரக்கூடிய கண் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க. கண் சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். கையாள்வுக்கும் நல்லா தெளிவாக இருக்குதுங்க. குழாம்புனாலும் கருப்பி சுற்றுற மாதிரி தெளிவான குழாம் அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி சுறுசுறுப்பு படபடப்பும் நல்லா இருக்குங்க. ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாம். இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல தரமான மாடை வந்து சேருங்க. ஏன்னா நைஸ் குவாலிட்டி, நல்ல தெளிவான நைஸ் குவாலிட்டி. கொண்டு போய் மேய்க்கிறவங்க தெளிவாக நீங்கள் மேய்ச்சிங்கன்னா நல்ல ஃபுட்டு கொடுத்து ஊட்டச்சத்து பருத்தி கொட்டை புண்ணாக்களை கொடுத்து தெளிவாக கொண்டு வரும்போது நல்லா ஜெட் பிளாக்காக வந்து சேரக்கூடிய கன்று. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான அடற்காரி, நல்லா பேய்க்காரி இருக்கக்கூடிய கன்றுங்க. வயது 9 மாதம் ஆச்சு. சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே நல்லா மேய்ஞ்சிட்டு இருந்த கன்றுங்க. இன்றைக்கி பிடிச்சிருக்கிறங்காட்டி, உங்களுக்கு பிடிச்சி கட்டி வச்சுருக்கிறங்காட்டி ஒரு மாதிரி பயத்தில் நிற்கிற மாதிரி நிற்கிது. கன்று சுறுசுறுப்பாட கூட நல்ல சுறுசுறுப்பு இருக்குங்க. இருக்க வேண்டிய சுழி எல்லாமே ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது. மற்றபடி கழிப்பு சுழிகள் குறைப்படுத்துகள் கிடையாது. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 19,500 ரூபாய்ங்க. பெருசாக நம்ம குறைச்சி கொடுக்க முடியாதுங்க. ஒரு 500 ரூபா முன்ன பின்ன கொடுக்கலாம். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க. அதே மாதிரி வெள்ளைப்புள்ளி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் சுத்தமான ஜெட் பிளாக்காக வரக்கூடிய கன்று காரி கன்று காலக்கண்ணுங்க. மீண்டும் வந்து உங்களுக்கு அடுத்த விற்பனை பதிவு அப்படிங்கிறது இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வந்தாலும் வரலாமுங்க. அப்படி இல்லைனாலும் நாளைக்கு வந்து விற்பனை பதிவுகள் நம்ம சேர்த்து மதியம் 12 மணிக்கு மேலே போடக்கூடிய பதிவில் போடுறோமுங்க. இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம வந்து நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோமுங்க. நன்றி, வணக்கம்.